மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையும் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, இப்போ பட்ட அவஸ்தைகள் அளவுக்கு மீறி பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய இயற்கை தன்மை இருக்குல்ல, அந்த இயற்கை தன்மையில உங்களுடைய பெற்றோர்கள் மீது கொண்ட பற்றுதலின் காரணமாக அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சத மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு, அது மாரி வாழ்ந்தா இப்படி பிரச்சனை வரும், அப்படி வாழ்ந்தா இப்படி பிரச்சனை வரும்னு உங்களையே நீங்க பக்குவப்படுத்தி வச்சிருப்பீங்க. யார்ட்டயும் அனாவசியமா பேச மாட்டீங்க. எதுக்கும் விரும்பி மாட்டீங்க. ஒரு நல்லது கெட்டதுக்கு தலையிட மாட்டீங்க. ஒரு நல்லது கெட்டது கூப்பிட்டாலும் மாட்டீங்க. ஆனா, எந்த இடத்துல, எப்ப, என்ன நடக்கும்னு நல்லா தெரிஞ்ச தெரிஞ்சாலும் அதில ஆசைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு இது எது விருப்பு, எது வெறுப்புன்னு உங்களுடைய பார்ட்னர் உங்கள்ட்ட கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு வார்த்தை பேசினா, உங்க பார்ட்னர் 10 வார்த்தை பேசுவாரு. ஆகையினால 10 வார்த்தை பேசுறத, ஒரு வார்த்தை கூட நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டா, நீங்க எத நினைக்கிறீங்களோ அதான் பேசுவாரு. பேச தெரியாம பேசுவாரு. இது சனீஸ்வரர். எதுத்தாப்புல இருக்க யாரு? சந்திரன். அவரு சுத்திக்கிட்டே இருப்பாரு. செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆகையினால உங்க கணவர் எப்படி இருப்பாரு? அவர் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தப்ப சமாளிப்பதற்காக உங்கள சமாதானப்படுத்துவாரு. அதிலே நீங்க கண்டுபிடிச்சுருவீங்க. உங்கள யாரையும் ஏமாத்த முடியாதுங்க. நீங்க யாரையும் ஏமாத்த மாட்டீங்க. ஆனா, சமுதாயத்தில வளர்றது தான் கஷ்டம்.